ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் எங்களுக்கு. எங்களால் இங்கே உக்கார முடியல, ரெஸ்ட் ரூம் போக முடியல, படுக்க முடியல. நைட்டு கொசு தொல்லை. ஒரு வாரமாக நாங்கள் இங்கே படுத்துன்னு இருக்கோம். எங்கள் பசங்களெல்லாம் விட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குழந்தைங்க ஸ்கூல் போக கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு லஞ்சு கட்ட முடியல. இதெல்லாம் நாங்கள் இவ்வளோ ஒரு வாரமாக அவஸ்தைப்படுறோமே. இதை முதலமைச்சர் என்னன்னு கூட கேள்வி கேட்கல, எங்களுக்கு பதில் சொல்லலை. எங்களுக்கு ரொம்ப என்ன பண்ணணுமோ தெரியல. வீட்டில் தூங்கினாவே தூக்கம் வரல, இங்கே படுத்தாலும் படுக்க முடியல. ஆமாம், எங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுத்தாங்க. சரி, அது கன்ஃபார்ம் ஆகிடும் நினச்சி தான் நாங்கள் ஆசையாக அது கையெழுத்து போட்டு வாங்கினோம். ஆனால் எங்களை இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினச்சே பார்க்கல. நாங்கள் இப்படி ஆகிடும். நாங்கள் 31ஆம் தேதி போகிறோம். 30ஆம் தேதி போகிறோம். 30ஆம் தேதியே தெரிஞ்சிச்சு எங்களுக்கு. 31ஆம் தேதியே நாங்கள் அப்படியே வெளியே வந்துட்டோம். 1ஆம் தேதி வந்து உக்காஞ்சோம். ஒரு வாரம் ஆகுது. என்ன ஏது எங்களுக்கு ஒரு எதுவுமே சொல்லலை. இதே எதுவுமே பார்க்கல. அந்த ஆட்சியிலேருந்து வந்து ஒருத்தர் பார்க்கல. எல்லாரும் வந்துட்டாங்க. ஐயா முதலமைச்சர் ஐயா மட்டும் எங்களை என்னன்னு கூட கேட்கல, வந்து விசாரிக்கல. ஆமாம், சொல்லியிருந்தாங்க பணி நிரந்தரம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அது என்னன்னு சொன்னார். எங்களுக்கு நிரந்தரம் கூட தேவையில்லை. இந்த வேலையே போதும் எங்களுக்கு. இந்த வேலையே போதும். நாங்கள் வந்து மூத்திர தானே அல்றோம் கேட்குறோம். நாங்கள் ஏசிலேயோ உக்காரத்துக்கு எதனா ஒரு ஆஃபீஸ் எல்லாம் கேட்கல. இந்த வேலையே எங்களுக்கு போதும். இதிலே நாங்கள் குப்பை வேலையோட வேற எல்லா வேலையும் ஈஸியாக செஞ்சலாம். இந்த வேலை ரொம்ப கஷ்டம். இதுவே அசிங்க தாங்க முடியாது. நாங்கள் தொட்டுட்டோன்னா இது எவ்வளோ ஒரு எங்களாலே ஜீர்ணிக்க முடியல. இப்படி தூக்கின்னு வந்து போட்டாங்களே, எவ்வளோ ஒரு கலேஜி எடுத்தோம். நாங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு நாங்கள் அந்த நாற்றத்தை தொட்டுட்டோம். அது தொட்டு எங்கள் பசங்களை வேற போய் அது வீட்டில் குளிச்சுட்டு தான் உள்ளே போனோம். அப்போ என் பிள்ளைங்களுக்கு என்னென்ன வரும் இன்ஃபெக்ஷன், அதெல்லாம் தாங்க முடியாத நாங்கள் எங்கள் குழந்தைங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி அட்மிட் பண்ணுவோம். எங்கள் பசங்களை அட்மிட் நாங்கள் பண்ணிப்போம். எவ்வளோ வியாதி எங்களுக்கு நிரந்தரம் பண்ணுவார் ஒரு நம்பிக்கை. நைட்டில் இருந்து